ரகுவும் கவிதாவும் திருமணமாகி 1 வருடம் ஆகிறது. ரகுவின் அம்மா சரஸ்வதிக்கு தன் மகன் மேல் அதிக பாசம். அதனால் கவிதா செய்யும் சிறு தவறுகளை கூட அவர் பெரிதுபடுத்துவார். உன் வீட்டில் இப்படித்தான் சொல்லிக் கொடுத்தார்களா என்ற வார்த்தை கவிதாவை அடிக்கடி காயப்படுத்தியது. ஒரு நாள் கவிதாவின் அம்மா மல்லிகா அவர்கள் வீட்டிற்கு விருந்தினராக வந்தார். அன்று மதியம் உணவின்போது சரஸ்வதி கவிதா செய்த சாம்பாரில் உப்பு அதிகம் என்று முகம் சுளித்தார். கவிதா அமைதியாக தலை குனிந்தாள். இதை பார்த்த மல்லிகா அமைதியாக எழுந்து சமையலறைக்குச் சென்று ஒரு கிண்ணத்தில் தயிர் எடுத்து வந்து சரஸ்வதியிடம் கொடுத்தார். அக்கா, மன்னித்து விடுங்கள். கவிதாவுக்கு சில நேரங்களில் சமையலில் கவனம் தவறிவிடுகிறது. ஆனால் அவள் உங்களை ஒரு அம்மாவாக நினைப்பதால்தான் நீங்கள் திட்டினாலும் மறுவார்த்தை பேசாமல் இருக்கிறாள் என்றார். சரஸ்வதி யோசித்தார். அன்று மாலை மல்லிகா தன் மகளிடம் கவிதா தனியாக பேசிக் கொண்டிருந்ததை சரஸ்வதி தற்செயலாக கேட்டார். மல்லிகா தன் மகளிடம் சொன்னார், கவிதா, உன் மாமியார் உன்னை திருத்துவது உன்னை வெறுப்பதால் அல்ல. இந்த வீட்டின் பொறுப்புகளை நீ சரியாக செய்ய வேண்டும் என்ற அக்கறையில்தான். ஒரு அம்மா தன் மகளை கண்டிப்பது போலத்தான் இதுவும். நீ அவரை உன் அம்மாவாக ஏற்றுக்கொண்டால் அவர் சொல்லும் அறிவுரைகள் உனக்கு கசக்காது. இந்த உரையாடலை கேட்ட சரஸ்வதிக்கு தன் தவறு புரிந்தது. நான் என் மருமகளை பிறர் வீட்டு பெண்ணாக பார்த்தவரைதான் எனக்கு குறைகள் தெரிந்தன. என் மகளாக பார்த்திருந்தால் அவளது தவறுகளை நான் அன்பால் திருத்திருப்பேனே என்று வருந்தினார். அடுத்த நாள் காலை சரஸ்வதி சீக்கிரமே எழுந்து காஃபி போட்டு கவிதாவின் அறைக்கு எடுத்துச் சென்றார். கவிதா, எழுந்துட கண்ணா, அம்மா காஃபி கொண்டு வந்திருக்கேன் என்றார். கவிதா அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் உறைந்து போனாள். அன்று முதல் அந்த வீட்டில் மாமியார் மருமகள் என்ற உறவைத் தாண்டி அம்மா மகள் என்ற அழகான பந்தம் உருவானது.